காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல் மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் நம் நாட்டின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலையும் வெற்றிகரமாக முறியடித்தனர் நம் முப்படை வீரர்கள். இதனை கொண்டாடும் விதமாகவும் இராணுவத்தினருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நாடு முழுவதும் பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டு நம் நாட்டின் இராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றி வரும் நிலையில் நம் இந்திய படைகளின் தீரமிக்க செயல்பாட்டையும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியையும் எண்ணி பெருமிதம் கொள்வதாக கூறுகின்றனர் தேனி மாவட்ட மக்கள். தீவிரவாத கும்பல் தீவிரவாத முகாம்கள் எங்கெங்கு இருக்கோ அந்த தீவிரவாத முகாம்களில் மட்டுமே நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரர்கள் குறி வச்சு அந்த தளவாடத்தை மட்டுமே தாக்கி எந்த பொதுமக்களுக்கும் சேதாரமின்றி பாதிப்பு இல்லாமல் அந்த முகாம்களை மற்றும் அழித்து இந்திய நாட்டு மக்களுக்கு பெரிய பெருமையை தேடி தந்தாங்க. இது மாதிரியான அச்சுறுத்தல்களோ அந்நிய நாட்டு தீய சக்திகளோ எங்கள் மீது ஊடுருவினால் இது போன்ற பல தாக்குதல் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையோடு தெரிவித்துக்கிறோம். பெரும் மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இராணுவத்துலேருந்து எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட வழிகள் எல்லாமே பார்த்தோன்னா நேர்மையான வழிகள் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். பட் பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து அகிம்சை அதை என்ன சொல்கிறது தீவிரவாதத்தின் மூலமாக தாக்கணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம அதையும் மீறி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இதை பண்ணி முடிச்சிருக்காரு, சக்ஸஸாக முடிச்சிருக்காரு. ஸோ இதை நான் ரொம்ப ஒரு இந்தியன்றதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நடந்து முடிஞ்ச போரில் வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கு கிடைச்ச வெற்றி இருந்தாலும் எந்த நாட்டுடைய இராணுவம் வந்தால் நம்ம இந்திய இராணுவத்தை அடிச்சுக்கிற முடியாது. இங்கே மட்டும் நம்ம இந்திய இராணுவத்தை அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது. இதை காட்டில் என்னன்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மக்களை எப்பயும் காப்பாற்றவே இந்திய இராணுவம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராஜ்குமார்.